சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் 2 பகுதிகளிலே 5 விதமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அனுசரித்து சுத்தத்தையும் சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் கிருபையாய் நாம் சுதந்திரித்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 2 விதமான சத்தியங்களை அனுசரிக்க இருக்கிறோம். 1, ஜீவ வார்த்தையாகிய சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபையாகிய சத்திய ஜெபம். இந்த 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய சத்திய தேவ செய்தியை நாம் முதலாவது கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் நம்மோடு 3வது முறை பேசுகிறார். அவன் நம்மோடு பேசுகிறது மட்டுமல்லாமல் நம்முடைய இருதயங்களில் அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தைகளை எழுதி வைத்து பதிக்கிறார். அவர் நமக்குள்ளே அவருடைய வார்த்தைகளை பதிக்கிற நோக்கம் என்னவென்றால், நாம் அவருக்காக, நாம் அவருடைய ஜனமாக, அவருக்கென்று குற்றமற்ற வாழ்க்கையை நடத்துவதற்கு. ஆகவே இன்றைக்கு தெய்வம் என்னோடு என்ன பேச இருக்கிறார் என்கிற முழு பிரியத்தோடும் முழு வாஞ்சையோடும் சத்திய தேவ செய்தியை கேட்க வேண்டும். இன்றைய சத்திய தேவ செய்திக்காக நாம் எழுதிக் கொள்ள வேண்டிய தலைப்பு என்னவென்றால், பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் சத்தியம். தலைப்புக்காக ஆதார வசனங்களையும் நம்ம எழுதிக் கொள்ளணும். ஆதார வசனம், முதல் வசனம் யாத்திராகமம் 12:5. 2வது ஆதார வசனம் 1 பேதுரு 1:19. தலைப்பை எழுதி ஆதார வசனங்களை குறித்து கொண்டோமானால் இந்த 2 வசனங்களையும் ஒவ்வொன்றா தேவ மகிமைக்காக வாசிப்பாங்க. தேவ பக்தியோடு கேட்கலாமா? யாத்திராகமம் 12 அதிகாரம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி
பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை சென்று வரலாம். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் இஸ்ரவேலர் எகிப்திலே பஸ்கா பலி செலுத்த தன்னுடைய குடும்பத்துக்காக தெரிந்து கொண்டு வைத்திருந்து அடிக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணுமா. அடுத்தபடியா அது ஆணா இருக்கணும், ஒரு வயதா இருக்கணும்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த பழுதற்ற என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. பஸ்கா பலியாக செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு பஸ்கா, புதிய ஏற்பாட்டு பஸ்கா பலியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருந்தது. பழுதற்ற என்ற வார்த்தைக்கு 3 வார்த்தைகள் உண்டு. இதனை நாம் அறிந்து கொள்ள 1 பேதுரு 1:19 நாம் வாசிக்க கேட்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். வாசிக்கப்பட்ட 2ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியாகிய ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிற அந்த பாத்திரம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவை குறிக்கிறது. யாரு கிறிஸ்துன்னு பார்க்கும்போது இயேசுவை குறிக்கிறது. இயேசுதான் உலக ஜனங்கள் அனைவருக்கும் அடிக்கப்படுகின்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருந்திருக்கிறார். அப்படி அடிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட வைத்திருந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதென்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. 1 குற்றம் இல்லாத, 2 மாசற்ற, 3 விலையேற பெற்ற. ஒரே வசனத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டுல பழுதற்றன்னு வருது பாத்தீங்களா? அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை குறிக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய 3 வார்த்தைகள், 1 குற்றமில்லாத, 2 மாசற்ற, 3 விலையேற பெற்ற. பழுதற்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? குற்றமில்லாத, மாசற்ற, விலையேற பெற்ற. இந்த 3 வார்த்தைகளும் நமக்கு நினைவுக்கு வரணும். இயேசு என்னும் கிறிஸ்து என்னும் தேவ ஆட்டுக்குட்டி இப்படி பழுதற்றதாக இருந்தது. இது பொதுவா நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் இந்த பழுதற்ற என்ற வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த 3 வார்த்தைகளை சத்தியமாக அறிய வேண்டுமானால் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு பிரசங்கமா சத்திய தேவ செய்தியா நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும்படியா இன்றைக்கு நாம எடுத்துக்கொண்ட உப தலைப்பு என்னவென்றால், எழுதுங்க, இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். உப தலைப்பை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அந்த உப தலைப்பை விளங்கி கொள்ள நம்ம வழக்கமா குறிக்கிற மாதிரி 7 வசனங்களை எழுதி குறிக்கப்படும். முதல் வசனம் எபிரேயர் 7:26. 2ஆம் வசனம் யோபு 11:15. 3ஆம் வசனம் யோவான் 6:5. 4ஆம் வசனம் நீதிமொழிகள் 15:30. 5ஆம் வசனம் யோபு 16:16. 6ஆம் வசனம் ஏசாயா 60:2. கடைசியாக 7ஆம் வசனமாக வெளிப்படுத்தல் 1:14. வசனங்கள் எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா
கண்களை மூடுவோமா? நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் தெய்வம் தாமே தம்முடைய சத்தியத்தை பதிக்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு நாங்களும் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மகிமையான நாமங்களை, மகத்துவமான நாமங்களை, மாட்சிமையான நாமங்களை கோடா கோடி மகிமையை செலுத்தி துதிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தையும் உடன்படிக்கை பெட்டியாக வைத்து ஒவ்வொரு முறையும் உடைய சத்தியத்தை எழுதி கொண்டு வருகிறீர். இன்றைக்கும் எழுத இருக்கிறீர். உம்முடைய நாமத்துக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது சேவிக்கிறோம். அழுதற்ற ஆட்டுக்குட்டியின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் உணர்ந்து கொள்ள, இன்றைக்கு முதல் சத்தியமாக இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீர். எங்கள் இருதயத்தில் நீ பதித்து எழுதி வைக்கிறீர். உம்முடைய எழுத்துக்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளாக பதிக்கப்படும் பொழுது இயேசுவை மாசில்லாதவர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்யும். நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற சத்தியத்தை அறிந்து விடுதலையாகி உமக்காக வாழ்கிற ஜனமாக நல்ல தீர்மானம் எடுக்கவும் உணர்த்துவீராக. சகல துதிகன மகிமையாவற்றை மக்களுக்கு சத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம் சத்தியமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, நம்முடைய சத்திய மார்க்க ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு 14ஆம் ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நாம் பிரவேசித்த இந்த முதலாம் மாதத்திலே 14 என்கிற இலக்கத்தை அறிந்து கொள்ள அதனுடைய சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் பிரசங்கமாக கேட்டு வருகிறோம். எண் 14 என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டதையும், அப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அடிக்கப்படவும், அப்படி அடிக்கப்பட்டதான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் புசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதையும் அறிந்து கொண்டோம். கடந்த 3 வாரமா இந்த 3 பிரசங்கங்களை நம்ம கேட்டோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து வைத்திருந்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்பட்ட புளிப்பில்லாத மாம்சத்தை அப்பத்தை நாம ருசிக்க. இது எல்லாருக்கும் விளங்குச்சுங்களா? விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருபுறம் பஸ்கா ஆட்டுக்குட்டிய முக்கியப்படுத்தி பிரசங்கம் கேட்டாலும், இப்படி 3 விதங்கள்ல நாம கேட்ட பிரசங்கத்துல அந்த ஆட்டுக்குட்டியோடு தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பழுதற்ற. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுல இயேசுவை குறிக்குது. ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும் அப்படின்னா நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அடிக்கப்பட்டு நாம் புசிக்கப்பட வேண்டிய அந்த மாம்சத்தின் ஆட்டுக்குட்டியானது கண்டிப்பா பழுதற்றதா இருந்திருக்கும். பழுதற்ற என்ற வார்த்தை 3 ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. 1 குற்றமில்லாத, 2 மாசில்லாத, 3 விலையேற பெற்ற. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் வார்த்தையாக மட்டும் தெரிந்து வைத்திருப்பதை விட வார்த்தையின் பொருளை வெளிப்படையாக அறிந்து வைத்திருப்பது நல்லது. அது அறியாம இருக்கிறது நல்லதல்ல. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியினுடைய அந்த 3 வார்த்தைகளிலே முதல் வார்த்தையாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து
மாசில்லாதவர் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம். நம்ம யாராவது இயேசு கிறிஸ்துவ மாசில்லாதவர்னு சொல்லி ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சு இதுவரையில இயேசுவ மாசில்லாதவர்னு ஒரு பிரசங்கம் நான் கேட்ட மாதிரி இல்லை. ஒருவேளை உங்கள யாராவது கேட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ் மக்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இப்படி பேர் வச்சிருப்பாங்க. மாசிலா மணி, மாசி பேர் வச்சிருக்கிறாங்க, மாசில்லா மணின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்கள்ல கூட அப்படி பேரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கூப்பிட்டு மாசில்லா மணி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிறு பிள்ளையா இருக்கும் போது இப்படி ஒரு பேரை சொல்லுவாங்க, அதென்ன மணி ரைட்டு, அதென்ன மாசில்லா மணி அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி அதை தவறா நினைச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு பொருள் விளங்கல. உண்மையை சொல்ல போனா ஊழியர்களுக்கோ கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ மாசில்லாத அல்லது மாசு அப்படிங்கிற வார்த்தைய அதை சரியா வேத வசன அடிப்படையில விளங்கி இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது. உண்மையிலே இந்த தலைப்பை நான் ஆராய்ச்சி பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏனென்றால் மாசுங்கிற வார்த்தை பைபிள்ல அதிகமா கிடையாது, மாசு இல்லாதங்கிற வார்த்தையும் பைபிள் அதிகமா கிடையாது. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது, இதை எப்படி அறிவது, இதை எப்படி விளங்கி கொள்ளுவது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஜெபத்தோட ஆராய்ச்சி செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் தேவையான வசனங்களையும் அதற்குரிய ரகசியங்களையும் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தினத ஒரு பூரணமான சத்தியமாக இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு தெய்வம் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசி நமக்குள்ளாக எழுத இருக்கிறார். ஆமென். இந்த உபத்தலைப்புக்காக நம்ம எழுதி கொண்ட 7 வசனங்கள்ல முதல் வசனமாக இருக்கக்கூடிய எபிரேயர் 7:26 ஒருவர் சத்தமா தேவ மகிமைக்காக வாசிங்க. 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிலுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற நித்தியமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல 1 பரிசுத்தர்னு எழுதியிருக்கு, 2 குற்றமற்றவர் எழுதியிருக்கு, 3 மாசில்லாதவர். அடுத்தடுத்து எழுதி கொண்டே வருகிறது காரியங்கள். யாரை பற்றி எழுதி இருக்குது அப்படின்னா பிரதான ஆசாரியரை குறித்து எழுதி இருக்கிறது. பிரதான ஆசாரியர் என்று வரும் பொழுது இது பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியரை குறிக்கல, நமக்காக வானங்களுக்கு மேலாக ஏறி பரலோகம் சென்று பிதாவின் வலது வாரிசத்தில் உயர்ந்தவராக இருக்கின்ற பிரதான ஆசாரியர் என்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுதாங்க மாசில்லாதவர். இயேசுவை தவிர மாசில்லாதவர்னு வேற யாரையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மாசில்லாதவர் என்கிற பட்டத்திற்கு ஏற்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை விட்டா அடுத்து பரிசுத்த ஆவியானவரை சொல்லலாம், அடுத்து பிதாவை சொல்லலாம். இந்த 2 பேரை தவிர வேற யாரையும் என்ன பண்ண முடியாது, தேவ தூதர்களை கூட சொல்ல முடியாது. தேவ தூதர்களை கூட சொல்ல முடியாதுங்கும் போது எந்த மனுஷரையும் மாசில்லாதவன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாதுங்கிறது இன்னும் ஆழமான ரகசியம். நல்ல கவனிக்க, இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர்ங்கிறத நம்ம சொல்லல, தெய்வமே வேத வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனத்திலே இயேசுவை ஏன் மாசில்லாதவர் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். யாரை பற்றி எழுதல, மோசேயை பற்றி எழுதல, ஏசாயாவை பற்றி எழுதல, எரேமியாவை பற்றி எழுதல, பேதுருவை பற்றி எழுதல, யாக்கோபை பற்றி எழுதல, யோவானை பற்றி எழுதல, அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி எழுதல. இயேசுவை குறித்து அவர் மாசில்லாதவர் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது.
அந்த ரகசியத்தை தான் தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். ஏன் வெளிப்படுத்த போகிறார் என்பதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரியம். இயேசுவை போல நீங்களும் நானும் என்ன இல்லாதவங்களா வாழ்க்கையை நடத்தணும். காசு இல்லாதவங்களா வாழ்க்கையை நடத்திடலாம், ஆனா மாசு இல்லாம வாழ்க்கைய நடத்தணும். ஏன் மாசா கூட வாழ்க்கைய நடத்தாம இருக்கலாம், ஆனா மாசு இல்லாம வாழ்க்கைய நடத்தணும். மாசு இல்லாம வாழ்க்கைய நடத்தணும். நம்ம கேட்கிற சத்திய தேவ செய்தி விளங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இயேசு மாசு இல்லாதவரா இருந்தார்? இயேசு மாசு இல்லாதவர் என்பது எதை குறிக்கிறது? இதற்காக நாம குறித்து கொண்ட வேத வசனங்கள்ல 2ஆம் வசனமா இருக்கக்கூடிய யோபு 11:15 வாசிக்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி என்னைய கவனிங்க. வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய கவனிங்க. இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய பிரசங்கம் என்பது நல்லா கவனிக்க ஒரு ஆராய்ச்சி மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கேட்கணும், அப்பதான் இந்த சத்தியம் விளங்கும். என்ன பாஸ்டர், சில நேரம் நீ பண்ற பிரசங்கம் கேட்க புரியுது, சில நேரம் நீ பண்ற பிரசங்கம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் ரிசர்ச் டைப்பா இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது, விளங்காது. அதை முழுமையா கவனமா கேட்கணும். கவனத்தை வெளியே எங்கேயோ வச்சுக்கிறது, இல்லையா தூங்கிடுறது, இல்லையா பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்தா சத்தியம் என்ன செய்யாது, விளங்காது. அதனால ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேச போறாரு, சத்தியத்தை கவனமா கேட்கணும். இப்ப வாசிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திறந்தோங்கியிருப்பீர். வாசிக்கப்பட்ட வசனம் யோபு புத்தகத்திலிருந்து எடுத்து வாசிச்சாங்க. அப்பொழுது உம்முடைய முகத்தை எப்படி ஏறெடுக்கணுமோ, யாரோட முகத்தை யார் ஏறெடுக்கும்படி சொல்றாங்கன்னு கவனிச்சீங்க அப்படின்னா அதே அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நாகமாக்குதலாகிய தைரியமா வாசிங்க சிஸ்டர். சோப்பார், நாகமாத்தியனாகிய சோப்பார், இதெல்லாம் பேருங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சோப்பாரு, சுண்ணாம்பாரு, சரி ரைட்டு விடுங்க, நல்ல வேளை இந்த பேரு நமக்கு வைக்கல. எலிசான்னு பேர் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். எலி எலி அப்படின்னு ஏன் இந்த பேரை வச்சீங்க, எவ்வளவு மாடர்னா இருக்கு, ஃபேஷனா இருக்கு, ஃபேன்சியா இருக்கு, இப்படி பேரை வச்சுட்டீங்க அப்படின்னு பிள்ளைய வருத்தப்படுங்க. இப்ப நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நாகமாத்தியன் ஆகிய சோப்பார் யோபு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, அவனை பத்தி நிறைய அவனுடைய குறைகள் எல்லாம் எடுத்து சொல்றான். யோபு கிட்ட அப்படிப்பட்ட குறைகள் இருந்துச்சா இல்லையோ, ஆனா அந்த குறைகள் எல்லாம் எடுத்து சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதான் அப்பொழுது உம்முடைய முகத்தை தெய்வத்தை நோக்கி எப்படி ஏறெடுக்க சொல்றான், மாசு இல்லாமல் ஏறெடு அப்படின்னு சொல்றான். அப்படி நீ மாசு இல்லாம ஏறெடுத்தனாதான் நீ எப்படி இருப்பன்னு சொல்லி முடிக்கிறான், பயப்படாம திடனோட இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த வசனத்தை நம்ம பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணலாம். தேவ ஜனம் தேவனை நோக்கி தங்களுடைய முகத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அப்படி தங்களுடைய முகத்தை ஏறெடுக்கும் போது தங்களுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மாசு இல்லாம இருக்கணுங்கிறதை விளங்கிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய முகத்துல மாசு இருக்கு. அதனாலதான் யாரை ஏறெடுக்க மாட்டாங்க, தெய்வத்தை ஏறெடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னங்க ஏறெடுக்கிறது அப்படின்னா என்னங்க, நோக்கி பார்க்கிறது, அப்புறம் உயர்த்தி பார்த்தல், தேவனை நோக்கி உயர்த்தி பார்த்தல். அவரை நோக்கி பார்க்கணும். அவர் கீழே இருக்கிறாரு, நமக்கு முன்னாலேயா இருக்கிறாரு, அவர் பரலோகங்கள் இருக்கிறார், அவர் உயரங்கள் இருக்கிறார். அவரை உயர்த்தி பார்க்கணும். அவரை உயர்த்தி பார்க்கிறதுக்கு நம்ம முகத்துல என்ன இருக்கக்கூடாது, சொல்லிட்டீங்கல்ல பாஸ்டர். அருமையான சோப்பை எடுத்து நல்ல முகங்களை கழுவி பவுடர் எல்லாம் நல்லா பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பார்த்து தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து என் முகத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறேன் பாஸ்டர். இது அதை குறிக்கல.
முகத்துல மாசு இல்லாம இருக்கணும்னா என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக்க அடுத்த வசனத்துக்குள்ள போனோம். வசனம் தான் அந்த விளங்க பண்ணத நமக்கு காட்டும். அடுத்த வசனம் யோவான் 6:5. யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எண்ணிக் கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு தம்முடைய கண்களை என்ன பண்ணி ஏறெடுத்து, இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியங்களை செய்யும் போது அவருடைய கண்களை பற்றி எழுதியிருக்கு. இயேசு முகத்தை ஏறெடுக்கிறார். முகத்திலே என்ன இருக்கிறது? கண்கள் இருக்கிறது. இந்த கண்களை ஏறெடுத்துங்கிறது கூட எதை தான் குறிக்குது? முகத்தை ஏறெடுக்கிறது. இங்க பாருங்க, என்னை கவனிங்களேன். இயேசு இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி தன்னுடைய முகத்தை உயர்த்துறாரு. தன்னுடைய முகத்துல இருக்கிற கண்களை என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. உயர்த்தி என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. இப்ப அந்த சம்பவங்களுக்குள்ள போக வேண்டாம். நம்ம எதை கவனிக்கிறோம் அப்படின்னா, முகத்தை ஏறெடுத்தல் என்பது கண்களை ஏறெடுத்தல் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். முகத்தை எப்படி ஏறெடுக்க வேண்டும் என்றால், முகத்தில் உள்ள கண்களை எப்படி ஏறெடுக்க வேண்டும் என்றால் மாசில்லாமல் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய முகத்தை ஏறெடுக்கிறார். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறார். எதற்கு? காண்பதற்கு. கண்டுங்கிற வார்த்தையில் இருக்கா பாருங்க, இருக்கு. திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு. இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள போகல. முகத்தை வைத்தும், முகத்தில் இருக்கிற கண்களை வைத்தும், கண்கள் மூலமாக காண்கிற காரியத்தை குறித்தும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மாசில்லாத, மாசற்ற. இயேசு கிறிஸ்துவின் முகம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் கண்கள், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள கண்களின் பார்வை மாசில்லாததாக இருந்தது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய கண்களும் பார்க்கிறது. உங்களுடைய என்னுடைய கண்களும் காண்கிறது. உங்களுடைய என்னுடைய கண்களும் நோக்குகிறது. நம்முடைய கண்கள் நம்முடைய முகத்தில் இருக்கிறது. நம்முடைய முகம் மாசில்லாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் என்ன இல்லாம இருக்கணும்? மாசு இல்லாம இருக்கணும். நம்முடைய முகமும் நம்முடைய முகத்தில் உள்ள கண்களும் மாசில்லாததாக இருந்தால் நம்முடைய முகத்தின் கண்களில் வெளிப்படக்கூடிய பார்வையும் காணுகிற தன்மையும் நோக்குகிற தன்மையும் மாசில்லாததாக இருக்கும். அப்ப மாசு எதோடு தொடர்புடைய ரகசியம்? கண்களோடும் கண்களின் பார்வையோடும் தொடர்புடைய ரகசியம். இந்த உலகத்துல ஒரு தாயின் தகப்பனுக்கும் தோன்றி பிறக்கக்கூடிய எந்த ஒரு ஆண் மகனும் எந்த ஒரு ஆண் மகளும் அவர்களுக்கு இருக்கிற முகத்துல அவர்களுக்கு இருக்கிற கண்கள்ல மாசு இல்லாம இருக்கிறதே இல்ல. எல்லாருடைய கண்கள்ல என்ன ஒட்டி இருக்கு? மாசு ஒட்டி இருக்கு. நம்ம கண்கள்ல மாசு ஒட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிக்கல அப்படின்னா மாசு இல்லாத இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாசோடு கூட நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுவோம்? நடத்திடுவோம். மாசுன்னா ஆங்கில மாசு இல்லைங்க, தமிழ் மாசு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். மாசுன்னா என்னன்னு கொஞ்ச நேரம் ஆனாதான் உங்களுக்கு விளங்கும். நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே, இது ஆராய்ச்சின்னு சொல்லிட்டேன். ஒரு சாதாரண பிரசங்கமா கேட்க கூடாது. மாசுன்னா என்னன்னு வசனம் நமக்கு விளங்க காட்டும். கொஞ்ச நேரத்தில் அது விளங்க போகிறது. அதை விளங்கிக்கணும்னா முழுமையா இங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். கவனம் ஃபுல்லா இங்க இருக்கணும். இல்லைன்னா சரியா விளங்காது. நம்முடைய கண்கள் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய கண்கள் அவனுடைய சரீரத்துக்கு என்னவா இருக்கிறது? விளக்கா இருக்கிறது. நம்முடைய கண்கள் விளக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் விளக்கு. கண்கள் விளக்காக இருக்க வேண்டும். கண்கள் காணக்கூடியதாக இருக்க வேண்டும்.
கண்கள் விளக்காக காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது நல்ல கவனிக்கணும், மாசில்லாததாக இருக்க வேண்டும். இப்ப அடுத்த வசனம் நீதிமொழியில் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை குறிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை சுத்தியாக்கும். ஆமென். கண்களின் ஒளி இருதயத்தை என்னவாக்கும்? பூரிப்பாக்கும். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்ப நம்ம இருதயம் பூரிப்பாகிற சத்தியத்துக்குள்ள போகல. ஆனா என்ன சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு மாசு இல்லாதவர். இயேசு தன்னுடைய கண்களை பல நேரங்கள்ல ஏறெடுத்திருக்கிறாரு. மனிதர்களை தன்னுடைய கண்களால ஏறெடுத்து கண்டு இருக்கிறாரு. பிதாவை தன்னுடைய கண்களால ஏறெடுத்து கண்டு இருக்கிறாரு. இப்படி இயேசுவினுடைய கண்களை வேதத்துல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பல இடங்கள்ல பல சத்தியங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கண்களினாலே காண்கிறார் என்றால் அவருடைய கண்கள் என்ன உள்ளதாக இருந்திருக்கிறது? மாசில்லாததாக. அப்படி மாசில்லாததாக இருந்திருக்கிறது அப்படின்னா அவருடைய கண்கள்ல என்ன உண்டாயிருக்கிறது? ஒளி உண்டாயிருக்கிறது. இப்ப என்ன கவனிங்க, யதார்த்தமா பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு கண்ணு இருக்கும், ஆனா கண்ணுல என்ன இருக்காது? இருங்க பார்வை இருக்காது. இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவாங்க, கண்கள் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்வையற்றோர்னு சொல்லுவாங்க. கண்ணு இருக்குங்க, ஆனா கண்ணுல என்ன இருக்காது? பார்வை இருக்காது. பார்வை இருக்காது அப்படின்னா கண்ணுல என்ன இல்ல? ஒளி இல்ல. பல நேரங்கள்ல பாருங்களேன், கோயில்கள்ல போய் ஆலயங்கள்ல போய் கடவுளை நோக்கி வேண்டவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த சாமி கண்ணை திறந்து என்னைய பார்க்காதா. எப்படி பார்க்காதா? கண்ணை திறந்து பார்க்காது. கண்ணு மூடி இருக்குதுன்னா ஒளி இல்லைன்னு அர்த்தம், கண்ணு திறந்து இருக்குதுன்னா ஒளி இருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இமைய விட்டுருங்க, இமைய பத்தி நான் பேசல. இமை மூடி இருக்கிறது திறந்து இருக்கிறது அதை பத்தி ஆவியானவர் நம்ம கிட்ட பேசல. கண்களை பற்றி பேசுகிறார். கண்கள் பார்க்க வேண்டும் என்றால் கண்களிலே எது இருக்க வேண்டும்? ஒளி இருக்கும். இயேசுவின் கண்களிலே என்ன இருந்தது? ஒளி இருந்தது. பாஸ்டர், நம்ம கண்ணில் கூட தான் ஒளி இருக்குது. எப்படி சொல்றீங்க? அதான் பாக்குறேன் பாஸ்டர், நீ ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற. நம்ம ரோட்ல கண்ணுல பாத்துட்டு போறோம், வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போறோம். ஆமா, கண்ணுல ஒளி இருக்கு, அதனாலதான் பாக்குறீங்க. ஆனால் நாம பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கிறோமா? பார்க்க கூடாத விதத்துல பார்க்கிறோமா? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்கு, புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு அந்த வீட்டுல மூத்த மருமக, அந்த வீட்டுல அந்த அம்மா ராணி மாதிரி வாழ்க்கை நடத்துது. இப்ப அதே வீட்டுல ரெண்டு டைப்பா சொல்றேன். இந்த பொண்ணோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வர்றத ஒரு டைப்பா வச்சுக்கோங்க, ஏதோ இன்னொரு குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வர்றத இன்னொரு டைப்பா வச்சுக்கோங்க. இப்ப தங்கச்சி கூட வந்து வாழ்க்கை நடத்தும் போது தங்கச்சிய பாக்குற விதமும் பாக்குற பார்வையும் இன்னொரு குடும்பத்தில இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பொண்ணை பாக்குற பார்வையும் விதமும் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வேற வேறையா இருக்கும். சொந்த தங்கச்சின்னா அனுசரிக்கிற பார்வை இருக்கும், வேற ஒரு பொண்ணா இருந்தா அனுசரிக்கிற பார்வை இருக்காது. உங்களுக்கு புரிய வரும் நான் நினைக்கிறேன். விளங்குதா இல்லைங்களா? சொந்த புருஷனை கவனிக்கும் போது அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், கொழுந்தனை கவனிக்கும் போது அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும். அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, அந்த ஒரு பார்வை. என் புருஷன் என்ன பண்ணணும், சாப்பிட. ஆனா இவங்க சாப்பிடுறது புருஷன் சாப்பிடுறதுன்னு வரும்போது புருஷன் சாப்பிட்டா என்ன, நம்ம சாப்பிடணும். எங்க புரியறதுக்கு தான் இது ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி ஆண்களை வச்சும் நம்ம பல காரியங்களை விளங்கிக்கலாம், பெண்களை வச்சும் பல காரியங்களை வச்சுக்கலாம். சோ நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒளி உள்ள பார்வையா இருக்கிறதா, ஒளியற்ற பார்வையா இருக்கிறதா? இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள்ல உங்களுக்கு நல்லா விளங்கும். கண்களிலே கவனிங்க, புற கண்களிலே ஒளி இருந்தும் அக கண்களிலே ஒளி இல்லாமல் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய அக கண்களிலும் ஒளி இருந்தது, புற கண்களிலும் ஒளி இருந்தது. ஒரு குருடன் இயேசுவை கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த நேரத்துல கூட வந்த இயேசுவினுடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க? சத்தம் போடாத, அதட்டுறாங்க. சத்தம் போடாத. இயேசு போயிட்டு இருக்கிறாரா இல்லையா, எதுக்கு சத்தம் போடுற, தொந்தரவு பண்ணாத, அதட்டுறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? அவங்களை அதட்ட வேண்டாம்னு சொல்றாரு. சொல்லிட்டு யாருகிட்ட போறாரு?
குருடங்கிட்ட போறாரு. தன்னுடைய சீசர்களுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ள இருக்கிற கண்ணும் வெளியே இருக்கிற கண்ணும் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குருடனுடைய கண் எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. இதே யோவான்ல ஒரு அதிகாரத்துல ஒரு குருடனை பத்தி வருது, படிச்சிருக்கீங்களா? யோவான் புத்தகத்துல ஒரு குருடனை பத்தி வருது. பிறவி குருடனை பத்தி எழுதி இருக்கிறது. பிறவி குருடனுக்கு இயேசு என்ன கொடுத்துட்டாரு, பார்வையை கொடுத்துட்டாரு. ஆனா பார்வை பெற்ற அவனிடத்துல பார்வையோடு இருந்ததான வேதபாரகர் பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, இயேசுவ பாவின்னு சொல்றாங்க. கவனமா கேட்டாதான் விளங்கும். அதுக்கு அந்த குருடன் சொல்ற வார்த்தை என்ன, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, ஆனா அவர் என் கண்ணை என்ன பண்ணாரு, திறந்தார். அல்லேலூயா. நீங்க கண்கள் சம்பந்தப்பட்ட பேசேஜ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்குதான் இயேசு சொல்றாரு, பார்க்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் குருடர்கள் காண்கிறவர்களாகவும் இப்படி ஆக்கும்படிக்கு நான் வந்தேன் என்ன பண்றாரு இயேசு சொல்றாரு. மாசில்லாதவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். கண்களிலே ஒளி உள்ளவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவின் கண்கள் ஒளி உள்ளது, இயேசுவின் கண்கள் மாசில்லாதது. இன்னொரு சம்பவத்தை ஒட்டி உங்களோட சொல்ல வரதா கவனிங்க. இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்துல ஒரு ஸ்திரீயை எல்லாரும் கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க. என்ன ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ. இப்ப எல்லாரும் கையில எதை எடுத்துக்கிட்டு துரத்திட்டு வர்றாங்க, இன்னமும் இயேசு முன்னால வந்து நிக்கிறான். இப்ப இயேசு கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, மோசே இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஒரு விபச்சாரி கையும் களவுமா பிடிபட்டா என்ன செய்யணும், கல் எறிஞ்சு கொல்லணும். இயேசு கிட்ட கேட்கிறேன், நீ என்ன சொல்றன்னு கேட்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் வந்து தாங்கள் பிடித்த அந்த ஸ்திரியை எப்படி பாக்குறாங்க, குற்றம் செஞ்சிருக்கிறா உண்மைதான், விபச்சாரம் பண்ணி இருக்கிற உண்மைதான். அவங்க எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா அவளை விபச்சாரியா பாக்குறாங்க. இயேசு என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த ஸ்திரியை எப்படி பார்க்கிறாருங்கிறது தான் ரகசியம். இவரு அந்த ஸ்திரியை பிடித்து தன்னிடத்துல கொண்டு வந்தவர்களை எப்படி பார்க்கிறாருங்கிறது தான் ரகசியம். இயேசுவின் கண்கள் மாசில்லாதது. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்கள நம்ம கண்ணு எப்படி பார்க்குது, நான் சொன்னேன்ல அவன் தான் எடுத்தான், நான் சொன்னேன்ல அவன் தான் பண்ணான், அவன் பயங்கரமான ஆள், மோசமான ஆள், டக்குன்னு போட்டு ஒருத்தட்ட குறை இருக்கும், ஒருத்தட்ட பிரச்சனை இருக்கும், இல்லன்னு சொல்லல. ஆனால் அந்த குறை இருக்கும்போது, அந்த குற்றம் இருக்கும்போது, அந்த பிரச்சனை இருக்கும்போது உன்னுடைய கண்கள் எப்படி பார்க்கிறது, இயேசுவை போல பார்க்கிறதா? எல்லாம் அவ்வளவு ஈஸியா விளங்காதுங்க, பாரமான சத்தியம். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துதான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற காரியமும் இருக்கிறது. இதெல்லாம் விளங்காம நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், பர்ஃபெக்டா இருக்கிறோம், சரியா இருக்கிறோம் நினைச்சு நம்முடைய வாழ்க்கை நடத்தணும்னா மோசம் போயிடுவோம். அடுத்த வசனம், அழுகிறதுனால் என் முகம் என்ன அடைந்தது, அழுக்கடைந்தது. பொதுவா ஒருத்தர் அழுகிறாங்கன்னு வைங்க, கண்கள் வழியா என்ன வெளியேறும், கண்ணீர் தண்ணீரா வெளியேறும். கண்ணீர் தண்ணீரா முகத்துல எல்லாம் படியும். அப்படி படிஞ்சதுக்கு அப்புறம் முகம் என்ன அடையும், அழுக்கடையும். இது இயல்பா நம்ம பார்த்திருக்கிறோம். இது ரொம்ப ஆழமான ரகசியம். முகம் அழுக்கடையுது அப்படின்னா கண்கள் என்ன அடையுது, அழுக்கடையுது. முகம் அழுக்கடையுதுன்னா கண்கள் என்ன அடையுது, அழுக்கடையுது. முகம் அழுக்கடையுது அப்படின்னா கண்கள் அழுக்கடையுதுன்னு விளங்கிக்கிறோம். கண்கள் அழுக்கடையுது அப்படின்னா கண்களிலே இருள் வருகிறது. கண்கள்ல இருள் வருதுன்னா கண்கள்ல கண்ணிமை இருக்கிறது. கண்களுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணிமையில தான் ஒளி இருக்கணும். ஆனா அந்த ஒளி நீங்கி என்ன வருது, இருள் வருது. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அடுக்கிறேன், வார்த்தைகளை அடுக்கிறேன். அங்க மரண இருள் எழுதி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நான் சொல்லிட்டேன், ரிசர்ச் டைப்னு சொல்லிட்டேன். பிரசங்கம் போல கேட்காதீங்க, சத்தியத்தை ஆழமா அறிந்து கொள்ள கேளுங்க. அழுகும் போது அழுக்கு வருது. சில நேரங்கள் பாருங்களேன், தப்பான காரியத்துக்காக என்ன செய்வாங்க, அழுவாங்க. எனக்கு நகை எடுத்து கொடுத்தே ஆகணும்,
எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தே ஆகணும், சொத்தை பிரிச்சு கொடுத்தே ஆகணுங்கிறது இந்த ஆம்பளைங்க பண்ற அட்டகாசம். நகையை எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறது வயசுல ஆம்பளைங்களும் பண்றாங்க. எல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. அழுது சாதிப்பாங்க சில பேர். குழந்தைங்களுக்கு பாருங்க, ஏதாவது கேட்கும்னு அது அதுக்கு தேவையே இருக்கு, அது கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ண, கைய காலை போட்டுக்கிட்டு அழுது கொடுத்த தொலை. இந்த அழுகை என்பது எதை கொண்டு வருதுன்னா அழுக்க கொண்டு வருது. அந்த அழுக்கு தான் எதை கொண்டு வருது, இருளை கொண்டு வருது. இருளை கொண்டு வர்றது மட்டும் இல்ல, எதை நீக்குது, ஒளியை நீக்குது. உன்னுடைய பார்வைய இல்லாமல் போக பண்ணுகிறது, உன்னுடைய கண்களை குருடாக்குது. உன்னுடைய கண்கள் குருடாகிறது தான் மாசடைகிறது. கண்களின் ஒளி நீக்கப்படுகிறது தான் கண்கள் மாசடைகிறது. கண்களிலே இருள் வருகிறது தான் கண்களிலே மாசு இருக்கிறது. இயேசுவின் கண்களிலே ஒருபோதும் என்ன இல்லை, இருள் இல்லை, மாசு இல்லை. இருள் இல்லை, மாசு இல்லை என்றால் இயேசுவின் கண்கள் எப்போதும் ஒளியுள்ளதாகவே இருந்தது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையை கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தெய்வம் சொன்ன ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சீங்க அப்படின்னா காரிருள் மூடுமா. இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற பூமிய இருள் என்ன பண்ணுமா, மூடுமா. பூமிய இருள் மூடுமாங்க. பூமியில இருக்கிற தேவ ஜனங்களை காரிருள் மூடுமாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காரிருளையும் இருளையும் நீக்கிறதுக்கு யாரு உதிப்பார், கர்த்தர் உதிப்பாராம். கர்த்தர் உதிக்கும் போது ஜனங்க மேல என்ன காணப்படுமா, எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழங்கள் இருக்கிறது. இப்ப என்னை கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போறோம். பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய கண்களுக்குள்ளும் இங்க பாருங்க, இருள் இருக்கு, காரிருள் இருக்கு, மரண இருள் இருக்கு. எத்தனை விதமான இருள் இருக்குது, 3 விதமான இருள் இருக்கு. ஆத்துமால இருள் இருக்கு, ஆவியில காரிருள் இருக்கு, சரீரத்துல மரண இருள் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, இத நம்ம கர்த்தருக்கு சித்தமான தனித்தனி பிரசங்கமா பின்னால கேட்க இருக்கிறோம். ஆத்துமால இருள் இருந்துச்சுன்னா, ஆத்தும கண்கள்ல இருள் இருந்துச்சுன்னா, வார்த்தையை கவனிக்கணும். ஆத்துமால இருள் இருந்துச்சுன்னா அப்படிங்கறது எதை புரிஞ்சுக்கணும், ஆத்தும கண்கள்ல இருள் இருந்துச்சுன்னா ஆத்துமா செத்து போகும். ஆத்துமா செத்து போகும்னா ஆத்தும கண்கள் செத்து போகும். ஆத்தும கண்கள் செத்து போச்சுன்னா ஆத்தும கண்கள் குருடாகும். ஆத்தும கண்கள் குருடாகுதுன்னா ஆத்துமால என்ன போயிரும், பார்வை போயிரும். ஆத்துமால பார்வை போயிடுச்சுன்னா ஆத்துமால என்ன வந்துரும், மாசு வந்துரும். இப்ப மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஆத்துமால இருள் வந்துச்சுன்னா ஆத்துமால குருடு வரும். ஆத்துமால குருடு வந்துச்சுன்னா ஆத்துமால பார்வை போகும். ஆத்துமால பார்வை போச்சுன்னா ஆத்தும கண்கள் என்ன அடையும், மாசு அடையும். ஆத்தும கண்கள் மாசு அடையுதுன்னா ஆத்தும கண்கள் குருடாகுது, ஆத்தும கண்கள் இருளாகுது, ஆத்தும கண்கள் சாகிறது. இதெல்லாம் போர்டுல எழுதி போட்டு காட்டணும். அப்பதான் உங்க மனசுல டக்குன்னு பார்க்க அது விளங்கும். என்னுடைய கண்கள் இருள் அடைவது, என்னுடைய கண்கள் மாசடைகிறது. என்னுடைய கண்கள் காரிருள் அடைவது, என்னுடைய கண்கள் மாசு அடைகிறது. என்னுடைய கண்கள் மரண இருள் அடைகிறது, என்னுடைய கண்கள் மாசு அடைகிறது. இருள் தான் என்னங்க, மாசு. மாசுன்னா என்னங்க, இருள். ஆத்துமால இருளா இருக்கும், ஆவியில காருளா இருக்கும், சரீரத்துல மரண இருளா இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவி ஆத்துமா இருந்துச்சு, அதுல இருளும் இல்ல, காரிருளும் இல்ல, புறம்ப இருக்கிற சரீரத்துல மரண இருளும் இல்ல. இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகத்துல வாசிக்கப்பட்ட வசனத்துல ரொம்ப அருமையான 2 வார்த்தைகள். ஒன்னும் உதிப்பார்,
ரெண்டு என்னங்க? மகிமை. கர்த்தர் உதிச்சாதான் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு மகிமை கிடைக்கும். இஸ்ரவேலருக்கு மகிமையா? இஸ்ரவேலரை மகிமைப்படுத்த உதிக்கிற கர்த்தரா இயேசு இருந்தா? இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டு சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மாசை நீக்க மாசில்லாத இயேசு இருக்கிறார். மாசில்லாத இயேசுவின் கண்கள் மகிமையுள்ள கண்கள். அந்த மகிமையுள்ள கண்கள் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வேத வசனம் தான் வெளிப்படுத்தல் 1:14. எல்லாரும் எடுப்போமா? வெளிப்படுத்தல் 1:14 எல்லாரும் எடுத்தாச்சுங்களா? வெளிப்படுத்தல் 1:14 எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியான்னு சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிப்படுத்தல் 1:14 தேவ மகிமைக்காக வாசிப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. ஆமென். இயேசுவோட கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று யோவான் பத்மு தீவிலே அவரை தரிசனமாக தன்னுடைய கண்களினாலே கண்டு அவன் கண்டவைகளை வேதத்திலே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் கண்கள் மகிமையான கண்கள். இயேசுவின் கண்கள் ஒளியுள்ள கண்கள். இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலையுள்ள கண்களாக இருந்தது. இயேசு பூமியில மனுஷனா இருக்கும் போது எப்படி ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை பார்த்தான் அப்படின்னா தன்னை போல சாதாரணமா பார்த்தான். வார்த்தையை கவனிங்க, ரொம்ப முக்கியமான இடம். இயேசு பூமியில யோவான் பத்மதீவுல பார்த்த மாதிரி பார்க்கல, இருக்கல. இயேசு அக்கினி உள்ள கண்களா பார்த்தான் பாருங்க, அந்த மாதிரி இயேசு இல்ல. ஆனா என்னவா இருந்தாரு? மனுஷனா இருந்தாரு. இயேசு பூமியிலே மனிதனாக 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த போதும் அவருடைய கண்கள் மாசில்லாததாக இருந்தது, இருள் இல்லாததாக இருந்தது, காரிருள் இல்லாததாக இருந்தது, மரண இருள் இல்லாததாக இருந்தது. கேட்ட சத்தியம் விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஓசியானா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முடிவா என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டு வைத்திருந்தவர், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், புளிப்பில்லாத மாம்சமாக நாம் புசிக்க அப்பமாக தன்னை கொடுத்தவர், இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த பொழுது மாசில்லாதவராக இருந்தார் என்றார். அவர் இருள் இல்லாதவராக இருந்தார், அவர் காரிருள் இல்லாதவராக இருந்தார், அவர் மரண இருள் இல்லாதவராக இருந்தார். அவராலே ரட்சிக்கப்பட்டதான நீங்களும் நானும் அவருடைய சபைக்குள்ளே இருக்கிறோமே, அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமா இருக்கிறோமே, நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? இருளாக இருக்கிறதா? காரிருளாக இருக்கிறதா? மரண இருளாக இருக்கிறதா? நாம் மனம் திரும்ப வேண்டும். எதற்கு மனம் திரும்ப வேண்டும்? இயேசுவை போல மாசில்லாத கண்களை பெற்றுக்கொள்ள நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? இந்த செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்தடுத்து தொடர்ச்சியா நம்ம கேட்க போறோம். எப்படியும் இயேசுவை போல நீங்களும் நானும் என்ன இல்லாதவங்களா மாறணும், மாசில்லாதவர்களாக மாற வேண்டும். எல்லாரும் எழும்பி நிக்கணும். எழும்பி நின்னுட்டோம்னா கண்களை மூடணும். எப்பவுமே தேவ சமூகத்துல கண்களை மூடணும். சில நேரங்கள்ல எல்லாரும் எழும்பி நின்றுங்கன்னு சொன்ன பிறகு நான் அப்படி கண்ணை திறந்து பார்ப்பேன், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் தெய்வத்துக்கு கொடுக்கிற மதிப்பா? தெய்வத்துக்கு கொடுக்கிற கனமா? உங்களையும் என்னையும் எவ்வளவு உயர்வா நினைச்சு இவ்வளவு நேரம் தெய்வம் நம்ம கூட பேசி இருக்கிறாரு. அவர் பேசின சத்திய தேவ செய்தியை கேட்டு இருக்கிறோமே, அது எனக்காக தானே பேசி இருக்கிறாரு. ஏன் பேசினாரு, என்ன பேசினாரு, அதுல நான் அறிஞ்ச காரியம் என்ன, அதுல உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய சத்தியம் என்ன, அதை கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் மனம் திரும்ப தேவ சமூகத்துல மதிப்போட எழும்பி நிக்க வேண்டாமா? பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் சத்தியத்தை என்னோட தெய்வம் பேசினார்.
இயேசு கிறிஸ்து தான் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் அப்படின்னா அவர் மாசில்லாதவரா இருக்கிறார். இயேசு எப்படி மாசில்லாதவரா இருந்தார்? அவருடைய முகம் மாசு இல்லாம இருந்துச்சு. அவருடைய முகம் எப்படி மாசு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கண்கள் மாசு இல்லாம இருந்துச்சு. அவருடைய கண்கள் மாசு இல்லாம இருந்ததுனாலதான் அவருடைய கண்கள்ல ஏறெடுத்து பார்க்கிறவராக இருந்தார். இன்னைக்கு பல பேர் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய துணிவு இல்லை. காரணம் என்னன்னா கண்கள்ல மாசு ஊத்தி இருக்கு. இயேசு எப்பவுமே தன்னுடைய கண்களை மாசு இல்லாம வச்சுக்கிட்டதுனால அதை ஏறெடுத்து பார்த்தார். இயேசுவின் கண்கள் மாசு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கண்கள் ஒளியோட இருந்துச்சு. அவருடைய கண்கள் ஒளியோட இருந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆத்தும கண்கள்ல இருள் இல்லை. அவருடைய ஆவியின் கண்கள்ல காரிருள் இல்லை. அவருடைய சரீரத்தின் கண்கள்ல மரண இருள் இல்லை. ஆக மொத்தம் இயேசு தேவகுமாரனா இருக்கும் போது எப்படி அக்கினி ஜுவாலையுள்ள கண்களோடு இருந்தாரோ அதற்கு சமமா மனுஷகுமாரனா இந்த பூமியில வாழ்ந்த போதும் அவருடைய கண்கள்ல இருளோ காரிருளோ மரண இருளோ இல்லாம மாசில்லாதவராக மாசில்லாத குணத்தோடு பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரே. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு மாசில்லாதவர். எனக்காக அளிக்கப்பட்ட இயேசு மாசில்லாதவர். மாசில்லாத இயேசுவை பின்பற்றுகிற என்னுடைய கண்கள் மாசுள்ளதாக இருக்கிறதா? அதை குற்றம்னு ஒத்துக்கொண்டு இயேசுவை போல நானும் மாசில்லாத கண்களை உடைய ஆத்துமாவா ஆவியா சரீரமா மாற எனக்கு சத்தியம் இனியும் கொடுக்கப்பட இருக்கிறது என்கிற வாஞ்சையோடு இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நானும் இயேசுவை போல மாசில்லாதவனாக வாழ வேண்டும் என்கிற நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் செவிப்பார். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரே அவதாசையோடு இந்த நேரத்தில் புலர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவே, சத்திய தேவ செய்திகள் கர்த்தாவே, ஆண்டவரே தலைப்பாக தகப்பனே மற்றும் ஸ்தோத்திரம் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் சத்தியம் என்று உங்களுக்கு எழுதியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உப தலைப்பாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே மாசற்றவர் என்ற சத்தியம் ஆமென். எங்களுடைய இருதயத்தில் எழுதி உடைய சொந்த ஜனமாக இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி நன்றி. மகிமை மகிமை. கொடாவுடைய நன்றி செலுத்துகிறோம். உண்மையே தொழில் சேவிக்கிறோம். ஸ்தோத்திரா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. மகிமை செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரா எல்லா ஆண்டவரா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். உம்மால் மகிமைப்படுகிற ஜனமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். செபிக்கிறோம். அடிப்படையில கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வேலை ஊழிய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் தேவனை ஏறெடுத்து பார்க்கிறோம். ஆமென். எங்களுடைய கண்களில் கர்த்தாவே மாசு காணப்படாதபடி ஸ்தோத்திரம். நீதிகளை வழிநடத்த முடியாது. செபிக்கிறோம். கண்களில் கர்த்தாவே அசுத்தம் காணப்படாதபடி பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்த முடியாது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.